வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி யார் சொன்னது தெரியுமா? வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணும்போது மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக இந்த மார்கழி மாதம் இருக்குது. அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மார்கழி மாதம் தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அவங்க கண் விழிக்கிற அந்த நேரத்தில் நாம் என்ன வழிபாடு பண்ணாலும் அது நடக்கும் அப்படின்றது ஐதீகம். நாம் இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே சாயந்தரத்தில் விளக்கேற்றுவோம். அதே மாதிரி மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் கோலம் போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மார்கழி மாதத்தில் எல்லா நாளும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் காலையில் ஏஞ்சி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் ஒருவங்க ஆண்டாள். ஆண்டாள் தான் பெண் ஆழ்வார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை ஆண்டாள் எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாளை சூடித்தந்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் இறைவனுக்கு சாத்துறதுக்காக வச்சுருக்க மாலைகளை டெய்லி எடுத்து அவங்க தனக்கு போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்த பிறகு தான் சாமிக்கு சூடப்பட்டது. இதை பார்த்த விஷ்ணு சித்தர், கோதை நாச்சியாரோட அப்பா, சாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் நாம் போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புதிய மாலையை செஞ்சு இறைவனுக்கு போடுறாரு. ஆனால் இறைவன் அவரோட கனவுல வந்து கோதை போட்டிருந்த மாலையே எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ற பேரும், இறைவனையே ஆண்டவள் என்ற பேரில் ஆண்டாள் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். கோதை நாச்சியார் தனக்கு ஏற்பாடு செஞ்ச திருமண ஏற்பாடுகளை எல்லாம் தவிர்த்துட்டே வந்தாங்க. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இறைவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல பிடிவாதமாக இருந்தாங்க. என்ன செய்கிறதுன்னு அவங்களோட அப்பாவான விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு தெரியல. ஒரு நாள் இறைவனே அவரோட கனவுல வந்து கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வருமாறு சொல்கிறார். அப்படி கூட்டிகிட்டு போன கோதை கோயில் கருவறையில் சென்று இறைவனோடே சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் ஆண்டாளோட வரலாறு. ஆண்டாள் எழுதிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்ற 2 நூல் இருக்குது. இதில் திருப்பாவையில் 30 பாசுரங்கள் இருக்குது. இந்த மார்கழி 30 நாளும் ஒரு நாளும் ஒரு பாசுரத்தை நம்ம பாடி ஆண்டாளின் அருளை பெறுவோம். கல்யாணமாகாத பெண்கள்லாம் பாவை நோன்பு அனுஷ்டிப்பாங்க. 30 நாளும் விரதம் இருந்து ஒரு நாளும் பாசுரம் பாடி ஆண்டாளை வழிபட்டுட்டு வந்தால் அவங்க எல்லாருக்குமே விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி திருவம்பாவை மாணிக்க வாசகரால் சிவபெருமானை குறித்து எழுதப்பட்டது. பாவை நோன்பு இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருவம்பாவை பாடி ஆண்டாளோட அருளை பெறுவோம். அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா இந்த மார்கழி மாதம் விடிய காலையில் காற்றுல ஓசோன் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றதுனால தான் விடிய காலையில் கோலம் போடுற பழக்கம் வந்து அந்த காலம் தொட்டு நம்மக்கிட்ட இருந்துட்டு வருது. அதையும் கடைப்பிடிங்க. அதனால தான் சின்ன குழந்தைங்களையெல்லாம் எழுப்பி காலையில் மார்கழி மாதத்தில் பஜனை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஓசோன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் முன்னோர்கள் முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு வராங்க. நாளைக்கு மார்கழி 1, எல்லாரும் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி விளக்கேற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.